டே ஜோசப்பே, நேற்று உங்கள் வீட்டால் சாவு விழுந்திருக்கு, ஏன்டா வரல? அதான் உங்களோட பிரச்சனை இல்லை, முன்னாடி வர போனா சொல்லிட்டா. செத்ததுக்கப்புறம் என்னடா பிரச்சனை? சாவுன்றது ஒரு மரியாதைடா. இப்போ நீ போகலன்னா நீ வேற பிரச்சனை வேற சொல்லியிருக்க. இப்போ நீ போகலன்னு வச்சுக்கேன், எல்லாரும் மேலே சந்தேகப்படுவாங்க. நல்ல விஷயத்துக்கு போகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக போகணும். நீ இனிமேல் போகிற வேலையை வச்சுக்கோ, சரியா? சரிம்மா போகிறேன். நான் ரீல்ஸ் அமிச்சனை பார்த்தியா? அதான் பார்த்துன்னு இருக்கேன். புள்ளிங்க சமைச்சி அதானே நம்ம ஏரியா பசங்கமாக இருக்காங்களே. அதான் நம்ம ஏரியா பசங்க தான். அவனுக்கு தான் இந்த மாதிரி கோத்தங்கம்மா ரீல்ஸ் போட்டு சுற்றிங்கிறானுங்க. அவங்க அப்பா வட்டி ஷெட்டில் விடும்போது அந்த காலேஜ் சேர்க்கணும், இந்த காலேஜ் சேர்க்கணும், அவ்வளோ காசு கட்டணும், இவ்வளோ காசு கட்டணும், டாப் காலேஜ் அது இது நிலமும் புலம்பிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா கோத்தங்கம்மா ரீல்ஸ் போட்டு சுற்றினதுங்க. டே மணி, கதிரே, நான் எல்லாம் எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. ஸ்கூலுக்கு நான் பஸ் பிடிக்க போகிறோம். ஏய் மொத்த ஸ்கூல் கார்டாக போகிறீங்க, ரீல்ஸ் எடுக்க போகணும்னு சொல்லுங்கடா. கையில் புக் இல்லை, பேக் இல்லை, மூஞ்ச பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுது. என்னங்களாம் பார்த்தாலும் படிக்கிற பசங்க மாதிரி தெரியலடா மூஞ்ச பார்த்தா. டேய் சும்மாறா, சின்ன பசங்கள்கிட்ட நான் அசிங்கமாக பேசுகிறேன். ஏய் அவனுங்க என்னோட மோசம் பேசுவானுங்கடா, நானே ஓரளவுக்கு தான் திட்டுவேன். சரி விடு, நான் பேசிக்கிறேன். டேய், ரீல்ஸுன்ற பேரில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? கமெண்ட்ல அசிங்கமாக திட்டுறாங்க. உன்னை திட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மாவையும் சேர்த்து திட்டுறாங்க. இதை கேட்கவோட உன்னை பெற்றாங்க. நோ இல்லைண்ணா, சும்மா ஏரியாவில் கெத்தா ரீல்ஸாக நம்ம ஜனங்க நிறைய பேர் பார்க்குறாங்கண்ணா. நம்ம ஏரியாவில் பார்த்தா நமக்கு தானே நான் கெத்து. ஏய் அப்பா அம்மா திட்டுவாங்க தான் உனக்கு எத்தா உனக்கு. உனக்கு என்ன இப்போ ஊரில் கெத்தா சுற்றணுமா? சரி, இதுக்கு பதில் சொல்லு. ஊரில் நான் எப்படி பட்டுவேன்? கெத்துனா நீ சோவா இருப்ப. சோவா அப்படின்னா? கெத்து மஜா சூப்பரு அதெல்லாம் தானே சோன்னு சொல்லுவாங்க ஊர்ல. உன்ன மாதிரி அவனு தானே நம்ம ஏரியா பிள்ளைங்க எல்லாம் காத்துன்னு இருக்காங்க. நான் கூட தூங்க சொல்ல உன்ன மாதிரி அவனு தானே நினைப்பேன். சரி, நான் என்ன உங்களை மாதிரி ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டானா ஊரில்? மற்றவங்களாம் என்ன மதிக்கிறாங்களே, அவங்க வீட்டில் இருக்கிற பையன் மாதிரி நினைக்கிறாங்களே, ஏன் அப்படி? நோ, ஏரியாவில் பிரச்சனைனா நீ தானே நான் முதல்ல வந்து நிற்கிற. எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒன்னாண்ட தானே வந்து முதல்ல சொல்கிறாங்கோ. ஏரியா கோசம் எவ்வளோ பண்ணியிருக்கேண்ணா. நம்ம ஜனம்லாம் உன் மேலே உயிரே வச்சுருக்காங்கண்ணா. ஊருக்காக பண்ணேன். எப்படி? லாயர்ண்ணா நீ, உனக்கு எல்லாம் தெரியும். சும்மா தூக்கி கொடுத்துட்டாங்களா லாயர் பட்டத்தை? படித்தேன், ஊருக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், படித்தேன். இப்படி தான் என் அப்பா ஊருக்காக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி செத்துட்டான். ஆனால் அவரோட இந்த ஊர் மேலே எனக்கு பாசம் அதிகம். இப்படி தான் உன்ன மாதிரி கெத்தாகணும்னு நினச்சேன், படித்தேன். நீ சொல்லுவியே நோ சோவா, அந்த சோவா ஆகிறவன் தான் படித்தேன். நான் ரீல்ஸ் போறது ஒரு குத்தமானா? எது கோத்தங்கம்மா ரீல்ஸா? டேய், நீ ரீல்ஸ் போடுறது குத்தம்னு சொல்லடா, அது உன் தனிப்பட்ட விஷயம். நான் அதுக்குள்ளே வரல. இந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. நாளைக்கு டாக்டரோ இன்ஜினியரோ, ஏன் என்ன மாதிரி லாயரோ வந்தால் கூட அவனும் உன்ன மாதிரி யூனிஃபார்ம் போட்டு படித்தவன் தான். இப்போ நீ இந்த யூனிஃபார்மை போட்டு நீ ரீல்ஸ் பண்ணனா, உன்ன மாதிரி படிக்கிற பசங்க தான் இந்த யூனிஃபார்ம் போட்டு தான் அவன் கெத்தானான்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு சுற்றுவானுங்க. அதுக்கு தான் இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறேன், புரியுதா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஏன்னா மற்றவங்க என்ன பார்த்து பண்ணணும்? ஏன் யூனிஃபார்ம் போட்டு பண்ணணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆகணும்னு சொன்னேன். இப்போ உங்கள் ரீல்ஸை பார்த்து உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட மாட்டானா? இப்போ தெரியுதா நீ பண்ணுறது தப்புன்னு? இந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஏன் உங்கள் அப்பனாலையும் போட முடியல, என் அப்பனாலையும் போட முடியல. அப்படி இருந்து இந்த யூனிஃபார்ம் போடுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதை கெடுத்துறாதீங்க, சரியா? நீங்கள் ரீல்ஸ் போடுங்க, இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க, போங்க, காசு கொடுப்பாங்க, வாங்கி வீட்டுக்கு ஏதாவது செலவு கொடுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா. படிப்பை மட்டும் என்றைக்கும் விட்டுறக்கூடாது. நீ ரீல்ஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ படிக்கிறதும் அவ்வளோ முக்கியம், சரியா? சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம், கேட்குறது கேட்காததோ. டே ஜோசப்பே, அந்த பாக்ஸ் எடு. அடுத்த வாரம் ஜோனல்னு சொன்னியடா, இந்தரா ஷூ. டேய் ராஜனே, அங்கே என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா பசங்களோட. நீ என்ன இங்கே? வீட்டுக்கு பட்டா வேறு எடுக்கணும், அதான் உன்னை பார்த்து ஹெல்ப் மாதிரி கேட்டு போகலான்னு வந்தேன். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சரிவா, டீ குடிக்க போகலாம். போகலாம். இதுக்கப்புறம் ஆர்டர் எதுவும் எடுக்காத. ஏ போல்ட்டு, இங்கே என்னடா பண்ணுற? அண்ணா கூப்பிட்டாருன்னு வந்தேன். நேற்று என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடா பண்ண அவன்? நேற்று ஆர்டர் எடுத்துட்டு பார்க்குறேன், ஃபுட்போர்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, விழுந்திருந்தா ஒருத்தா பஸ்ஸு காலில் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணியிருப்ப நீ? அடிங், ஃபுட்பால் அடிக்குதுன்னா விளையாட்டா? கை கால் போனான்னா பிச்சை தான் எடுக்கணும்.
தேவையில்லாத வேலை பார்க்குற போல்ட்டு நீ. இல்லைண்ணா அந்த பஸ்ஸு தானா லாஸ்ட்டு பஸ்ஸு. இந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ் இல்லைண்ணா. எக்ஸாம் வேறு டைம் ஆகுதுண்ணா. அதான் ஃபஸ்ட் டைம் தான் நான் அந்தமாரி பண்ணேன். என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். சரி, ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆனு சொன்னேன், நீ தானே அது? இதை வீடியோ எடுத்து போடு, நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் அம்மாவில் பஸ்ஸில் இடம் இருந்து நீ ஃபுட்பால் அடிச்சு நான் பார்த்தேன், வச்சிருவோம் உங்களை. போடா. இவ்வளோ நேரம் பேசுனியே திருந்தவனுக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக திருந்த மாட்டானுங்க, ஆனால் திருந்தினா நல்லாயிருக்கும்.